ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாக நீர்கள் மேலே அன்புக்காக நன்றி. அந்த அன்பினால் முதுகுமாரனாக இயேசு எங்களுக்கு அந்த பூமியிலே இரட்சகராக தந்தரலி இவ்வளவு பேர் தான் ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தபடினால நன்றி. ஆண்டவரே, கிருபையினால் ரட்சித்து மீட்டெடுத்து நாள்தோறும் மாறாமல் அப்படி கிருபைகளை தருகிறவரே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு நன்றி. நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. இந்த நாட்களிலும் நாங்கள் நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, அதை தியானிக்க, ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்திகள் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனாலானதே. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனாலானதே. முந்தன் மகிமையால் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம், நாங்கள் மறுரூபம் அடைந்திடுவோம். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவில். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவில். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவில். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஊழி செய்த நாட்களிலே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது தன்னுடைய விசுவாசித்த யூதர்களை நோக்கி அவர் சொல்லுகிறார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவராக இயேசு சொல்லிவிட்டு 8:36 சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். குமாரன் விடுதலை ஆக்கினாலும் சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் ஒருபோதும் அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. போலியானவைகளை நம்பி, தவறானவைகளை நம்பி அவருடைய வாழ்க்கையை விரும்பினாலும் அதை அடைய முடியாமல் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சமாதானத்தை இழந்து போய் நித்திய அழிவை நோக்கி அவர்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் பிசாசனம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனங்கள் சேட்டன்ஸ் டிவைசஸ், பிசாசின் தந்திரங்கள். அதாவது ஊரில் யார் சொன்னாலும் அந்த சொல்லுகிற காரியங்களை நாம் அதை அறிந்து தெரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடியினாலே தெசலோனிக்கர்களை பார்க்கலும் அதிக நற்குணசாலிகளாக இருந்தார்களாம். பொதுவாக இந்த நாட்களிலே எந்த சபையிலே அவர்கள் உபதேசம் கேட்டாலும் அந்த சபையில் சொல்லப்பட்ட உபதேசத்தை நம்புகிறார்கள். அதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து விட்டால் அது தேவனுடைய சத்தியம் என்று சொல்லி நம்புகிறார்கள். இது ஆதி நாட்களிலிருந்து பிசாசு செய்கிற தந்திரங்களிலே எல்லாம் பொதுவானது. இயேசு வாழ்ந்த நாட்களிலே அநேக உபதேசங்கள் பரிசேயர் அப்படி ஏறுவது புளித்தமா என்று உபதேசித்து குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி மத்திய 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதுவும் இந்த கடைசி நாட்களிலே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், நீரியோ மனத்தெளிவுள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்கிறார். ஏனெனில் இந்த நாட்களிலே ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான ஒரு சுகம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியிலே உண்டாகிற சந்தோஷம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம். அந்த தந்திரம் எப்படியெல்லாம் அவன் செய்வான், அதை ஆதியாகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த ஆதாம் ஏவாளை எப்படி பிசாசு வஞ்சித்தானோ அதே போல் பவுலோட பக்தன் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். எனவே பிசாசனுடைய தந்திரங்கள், அதாவது பிசாசனுடைய சூழ்ச்சிகள், பிசாசனுடைய ஏமாற்றுதல்கள், பிசாசனுடைய பொய்கள், புரியுங்களா, இதெல்லாம் இவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வார்த்தைகளை நாம் போட்டாலும் நாம் அது உண்மையிலே தந்திரமான வார்த்தையா, சூழ்ச்சியான வார்த்தையா, நயவசனிப்பா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய உபதேசத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ளணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:43 சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. எனவே எந்த சபையினுடைய பின்னணியில் இருந்தாலும் ஒரு மனிதன் ஆண்டவருடைய உபதேசம் தான் எனக்கு வேணும், சத்தியம்தான் நான் அறிஞ்சுக்கணும் என்று சொல்லி யார் வாஞ்சிக்கிறானோ விரும்புகிறானோ அவனுக்கு தான் ஆண்டவர் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிற அறிவை அவனுக்கு தருகிறார். லூக்கா 24:45 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மத்தேயு 11:27 வாசிக்கிறோம், பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இன்னும் 1 யோவான் 2 வாசிக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் சத்தியத்தை அறியாததினால் அல்ல, சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதனாலே இதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் அதுக்கு முந்தின வசனத்தை சொல்கிறார், அநேக அந்து கிறிஸ்துகள் எப்போ 2000 ஆண்டுகளுக்கு திருச்சபையின் ஆரம்ப நாட்களிலேயே அநேக அந்து கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு கடைசி நாட்களிலே நாம் இந்த இறுதி நாட்களிலே வந்திருக்கிறோம். எனவே அந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள போவோமானால் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டபடியே அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படியே சகலவித வஞ்சகத்தோடு கூட இருக்கும். ஏனெனில் அந்த 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கர் chapter 2 verse 9 onwards. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். எனவே பிசாசுடைய தந்திரங்களை, அவனுடைய வஞ்சகங்களை நாம் அறியாமல் போவோமானால் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று சொன்னால், நான் எவ்வளோ முறையே உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லை. எனவே இந்த நாட்களிலே நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாஞ்சையும் விருப்பமும் அந்த ஏக்கமும் தவிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் ஒரு நாளிலே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்கிறார். எனவே நாம் கடினப்படுத்தி கொண்டே நாம் போகிற நம்புகிற கொள்கைகள், நாம் வந்திருக்கிற பாரம்பரியங்கள்,
அல்லது உலக ஞானத்துக்கு அடுத்த காரியத்திலே நான் போய்க்கொண்டே இருப்போமானால் ஒரு நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று யூதாசுக்கு சொன்னது போல விசுவாச துரோகம் முந்தி நேரிட போகிற ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு அந்த ஆதியிலே பிசாசு செய்த தந்திரங்கள், அவன் நேற்றும் இன்றும் மாறாதவர் இயேசு. பிசாசு அதே மாதிரி நேற்றும் இன்றும் மாறாதவர், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று யோவான் 8:44 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இதை 3 காரியங்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அது இன்றைக்கு தொடர்ச்சியாக 7 செய்திகளை அந்த 3ஆம் அதிகாரத்தின் இதிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆதியாகமத்தில் இன்றைக்கு நாம் முதலாவது பார்க்க இருக்கிற காரியங்கள், ஆரம்பத்தில் பிசாசு அந்த ஏவாளிடத்தில் வந்து பேசி அவளை வஞ்சித்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிசாசு செய்கிற தந்திரம் என்ன? வாசிக்கும் பொழுது அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 1 onwards. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். சரி, தொடர்ந்து வரிசையாக நாம் வருகிற நாட்களில் தியானிக்க இருக்கின்றோம். அதில் வாசிக்கும் பொழுது சர்ப்பமானது தந்திரம் உள்ளது என்று சொல்லி அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதே தான் பவுல் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இன்றைக்கி அநேக பேர் சர்ப்பம் சொன்னோன்னா இன்றைக்கி பாம்பு தான் முன்னாடி வந்து நிற்கிது எல்லாருடைய மனதில். ஏன்னாக்கா சின்ன பிள்ளைகளை வந்து சண்டே ஸ்கூலில் காமிக்கும்போது மற்ற பொதுவாக எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுறாங்க, பாம்பு வந்து அங்கே பேசுன மாதிரி எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி சொல்கிறத பார்க்குறோம். பாம்பு ஒன்றும் ஒருபோதும் பேச முடியாது, அது பேசுனதும் இல்லை. அங்கே சர்ப்பம் என்று சொல்லும்போது அதை உருவகப்படுத்தி அங்கே சொல்கிறதை நான் பார்க்குறோம். உதாரணமாக பவுல் அதே 2:11 சொல்ல சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே என்று சொல்கிறார். அதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவனை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிற காரியங்களை நாம் கவனமாக கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 12 verse 9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது வலு சர்ப்பம். அது பழைய பாம்பு என்றால் ஆதியாகமத்திலே அது சர்ப்பம் பாம்பு என்று சொல்லி அங்கே வாசிக்கின்றோம். இடைப்பட்ட நாட்களிலே அவனுக்கு வந்து பிசாசு சாத்தான் என்ற பெயரிலே அவன் அழைக்கப்படுகிறவனாக இருக்கின்றான். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சர்ப்பம் என்று சொல்லும்போது அதனுடைய கிரேக்க பதத்தில் ஷைனிங் ஒன்னு சொல்லுவாங்க. ஷைனிங் ஒன்னாக்கா பிரகாசமாக இருக்கிறவன். அதனால தான் 2 கொரிந்தியர் 11 பவுல் என்ற பக்தன் சொல்லும்போது அவனுடைய ஊழியக்காரர்கள் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. எனவே பிசாசு கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டான் என்று சொல்லி 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். எனவே அவருடைய முடிவு அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். எனவே அவனுடைய ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல. எனவே இந்த தந்திரமான காரியங்கள், இந்த சூழ்ச்சியான காரியங்கள், ஒரு சாதுரியமான காரியங்கள், நயவசனிப்பான வார்த்தைகள், போதகங்கள் இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளே தான் இருக்குமே ஒழிய ஒருபோதும் மற்ற மதங்களிலிருந்து அதை வரப்போகிறது அல்ல. ஆனால் மற்ற மதங்களிலிருந்து யாராவது எடுத்து அதை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்தால் சபைக்குள்ளே தான் அந்த காரியங்கள் இருக்கும். அதனால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த சபையில் இருந்தாலும் ஸ்தாபனத்தில் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆண்டவர் தமது வேத வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றையும் நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். சரி, 3 காரியங்களை முதல் காரியம் வாசிக்கிறோம். அவன் செய்கிற காரியங்கள் என்ன? அந்த பிசாசு அந்த ஏவாளை பார்த்து, நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? முதல் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். உண்டோனாக்கா முதல்ல ஒரு ஹி காஸ்ட் டவுட் இன் ஈச் மைண்ட். ஒவ்வொருடைய மனதிலும் அவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு சந்தேகத்தை விதைக்கிறவனாக இருக்கின்றான். ஆண்டவர் விதைக்கிறவனுடைய உவமை குறித்து சொல்லும் பொழுது வயலில் வந்து கோதுமை விளைச்சிட்டு போனார். ராத்திரி பார்த்தாக்கா பிசாசு வந்து களையை விதைச்சிட்டு போயிட்டான். அதனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தேகத்தை கிளப்புகிறது பிசாசுடைய வேலை. தேவனுடைய வார்த்தையை குறித்து
தேவனுடைய வார்த்தை குறித்து வேத வசனத்தில் வாசிக்கிற 138ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் தமது சகல பேர் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னாக்கா அந்த வார்த்தையானது அது தவறாகி விடுமானால் தேவனே தவறாகினவராக மாறிவிடும். அதனால் ஏசாயா 42:21 வாசிக்கும்போது, அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது த லா ஆஃப் த லார்ட் இஸ் பர்ஃபெக்ட், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே முதல் காரியம், அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து முதலாக பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவான். நான் சில உதாரணங்களை ஒன்று ரெண்டு உதாரணங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த போதகமாக இருந்தாலும் சரி, எந்த போதகமாக இருந்தாலும் யாரிடத்தில் கேட்டாலும் அப்போஸ்தலர்கள் போதிப்பது மறைநூலுடன் ஒத்துள்ளதா என்று ஆதி திருச்சபையிலே பார்த்தது போல இன்றைக்கு இதை கேட்கிற யாராக இருந்தாலும் அந்த வேத வாக்கியத்தோடு சத்தியத்தோடு ஒத்து வருகிறதா என்பதை பார்க்க வேண்டியது அவசியம். ஏசாயா 34:16 வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடு இல்லாதிராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி சேர்க்கும். இன்றைக்கி ஜோடு இல்லாத அநேக போதகங்கள் தான் இன்றைக்கு இருக்குது. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஒரு சொற்றொடரை எடுத்துக்கிறாங்க, ஒரு ஃப்ரேஸ் அல்லது ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு, அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கொள்கையை போதமே ஸ்தாபனங்களே இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை ஆயிரக்கணக்கான ஸ்தாபனங்கள் உண்டாகிருக்கிறது நான் பார்க்குறோம். அதனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு நமக்கு போன இடத்துல நான் போயிட்டு வருவோம், நம்ம எல்லாம் சுமூகமாக தானே போகுது, இப்படியே போயிடுவோம் என்று சொல்லுவோமானால் அதனுடைய பலன் என்னவாகும் என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் அவசியம். எனவே முதல் காரியம், ஹி காஸ் டவுட் ஆன் காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை குறித்து சந்தேகத்தை அவன் கொடுக்கிறவனாக இருக்கின்றான். உதாரணமாக வாசிக்கும் பொழுது மத்திய 27ஆம் அதிகாரத்தில் 45-46 வாசிக்க சந்தேகத்தை குறித்து ஆண்டு சொல்கிறார். ஏன்னா அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். ஏன்னா அந்த கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் பூமியிலிருந்து விசுவாசத்தை காண்பாரோ, எந்த விசுவாசம், ஆண்டோர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசமானது நித்திய வாழ்வை கொண்டு போய் அவர்களுக்கு தருகிறதா இருக்கிறது. அதான் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை. இந்த விசுவாசமானது பரிசித்து பார்க்கப்பட போகிற இந்த காலத்திலே ஆண்டோடைய மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசம் சத்தியத்தின் மேலே இருக்கிறதா. அதனால தான் இயேசு சொல்றார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷலாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ என்னுடைய விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். அப்போ இந்த விசுவாசம் அதன் அடிப்படையில் இருக்கிறதா என்றதை சிந்திச்சுமா இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16-17 வசனம். மேத்யூ சாப்டர் 28:16 and 17. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க, சீஷர்களிலே சிலர் என்ன பண்ணுறாங்க, சந்தேகப்படுறாங்க. இயேசு தாம் பாடுபட வேண்டும் என்பதையும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதையும் குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனாலும் அந்த வார்த்தைகளை அவர்கள் உண்மையிலே விசுவாசித்திருப்பார்களானால் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 12 அப்போஸ்தலர் தோமா சந்தேகப்பட்டார். நான் கையை வச்சு விழாவில் என் கையை விட்டு விழாவில் கை விரலை வச்சு அவருடைய கை காயத்தில் வச்சு நான் பார்த்தா தான் நம்புவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு கூட இருந்த அந்த மக்களுக்கே சந்தேகம், எம்மாவு சீஷர்களுக்கு சந்தேகம். எனவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சந்தேகத்தை இன்றைக்கு பிசாசு கொடுத்தாலும் நாம் அதை நிச்சயித்து கொள்ளுதல் அவசியம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே நிலைத்திரு என்று சொல்லுகிறார். நிறைய பேர் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் நிச்சயமாக சத்தியம்தானா என்பதை குறித்து அக்கறை வைக்கிறதில்லை. என் வேதத்தின் மகத்துவங்கள் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அது அந்நிய காரியமாக எண்ணுகிறார். சரி, உதாரணங்களை பார்க்கும்போது இப்போ ஜெகா விட்னஸஸ் எடுத்துக்கும். ஜெகா விட்னஸஸ் என்ன பண்ணுவாங்க, சில வசனங்களை கோட் பண்ணுவாங்க. யோவான் 17:3 அப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த ஒரு வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இயேசுவே சொல்லிட்டாரு, பிதா தான் மெய்யான தேவன் என்றும் தான் அனுப்பப்பட்டவர் என்றும் இயேசுவே சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை போடுவாங்க. இன்னொரு வசனத்தை கூட சொல்லுவாங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தை. மேத்யூ சாப்டர் 27:46-47, மத்திய எழுதுகிற சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46-47. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தைகளை இயேசு சிலுவையில் சொன்ன உடனே பார்த்தீங்களா, இயேசுவே சொல்லிட்டாரு என் தேவனே என்று சொல்லி. அதனால் இயேசு தேவன் கிடையாது அப்படின்னு இந்த வார்த்தையை படித்த உடனே என்ன பண்ணுறாங்க, கேட்குற உள்ளத்தில் ஆமாம் இயேசு தேவனேன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை பிசாசு வதப்பான். அந்த மாதிரி முகமதியர்கள் அந்த மாதிரி இயேசு மறிக்கலை, இயேசு எடுத்துகிட்டு போயிட்டார், அவர் ரூபத்தில் வேற ஒருத்தர் சிலுவையில் கொடுத்தாங்க
அப்படின்போது அது வந்து தேவன் வந்து இந்த உலகத்தில் வந்து மறிக்கலைன்ற மாதிரி பொய்யான ஒரு காரியத்தை அவர்கள் உள்ளத்தில் விதைத்து விடுவார்கள். இன்னும் நிறையா சந்தேகத்தை கொடுப்பாங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவனுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், அவனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களில் சில விசுவாசிகள் சொல்கிறாங்க தேவனை ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவர் அல்ல. யாக்கோபு 1, 12, 13, 14 வசனத்தை வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 12, 13, 14. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எனவே என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ரொம்ப எளிதாக என்ன பண்ணுறாங்க, தேவன் அவனை சோதிக்கிறாரு. தேவன் ஒருபோதும் ஒருவனை வீழ்ச்சி கண்டு சோதிக்கிறவர் அல்ல. ஏன்னா பிசாசு வந்து இயேசுவை சோதிக்கிறதை நான் பார்க்குறோம். அப்போ பிசாசு இயேசுவை சோதிச்சாரங்க, அப்போ தேவனாக இருந்தால் சோதிக்கவே முடியாத ஒரு சந்தேகத்தை கொடுப்பாங்க. எனவே தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல என்று சொல்லி வேதவசனம் சொல்லும்போது, இயேசு வந்து பிசாசலால் சோதிக்கப்பட்டாரே, இயேசு வந்து பிறந்தாரே, தேவனுக்கு துவக்கம் இல்லை முடியும் இல்லை, இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், தேவன் பிறக்கவும் முடியாது மரிக்கவும் முடியாது, இப்படிப்பட்ட சந்தேகங்களை பிசாசனம் என்ன பண்ணுவான், விசுவாசிகள் உள்ளங்களிலே விதைத்து அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு பொய்யை விதைக்கிறவனாய் அவன் காணப்படுகின்றான். அதனால தான் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இன்னும் ஒரு வசனம், கொலோசியர் 1:15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தனை பேருமானவர். அப்படி வாசிக்கும் போது அந்த பின்பகுதியை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தனை பேருமானவர்னாக்கா ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன்ஸ். அப்போ எல்லா படைப்புகளுக்கும் முந்தின பேர முதலானவர் என்று சொல்லும்போது அவர் படைக்கப்பட்டவர். இதெல்லாம் இந்த வசனங்களை மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, மற்ற ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு எடுத்து அவங்க சொல்லும் பொழுது அவங்க உள்ளத்தில் சந்தேகம் வந்துடும். இது பிசாசுனுடைய தந்திரத்தில், அதே தந்திரத்தில் இது ஒரு ஒன்று. எனவே நாம் என்ன பண்ணுவாங்க, அவன் சொன்னால் அவனை ஏற்றிக்காத, அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றாத, அவனை வந்து சொல்கிறதெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்காத, தண்ணி கொடுக்காத, அப்படி விரட்டுறாங்களே ஒழிய, அவன் வந்து குருட்டாட்டத்தில் இருக்கிறான், அவன் அறியாமல் இருக்கிறான். அவனுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய திராணி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். 1ஆம் அதிகாரம் கொலோசியர் 1:15 என்ன சொல்கிறார், இயேசுவை வந்து அதரிசனமான காண முடியாத தெய்வத்தோடு ஒப்பிட்டும் காணக்கூடிய படைப்புகளோடு கூட ஒப்பிட்டும் அங்கே சொல்லப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அவர் காண முடியாத தெய்வத்தினுடைய பிம்பம், இமேஜ். ரெண்டாவது, காணக்கூடிய படைப்புகளில் அவர் தான் முதலாவது காணக்கூடியவராய் வந்தவர். எளிதாக அங்கே இருக்கிற அர்த்தம் அதுதான். அதை விட்டு என்ன பண்ணுவாங்க, பின்பகுதியை மட்டும் பிசாசு என்ன எப்படி அந்த ஏவாளுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை விதைத்தானோ அதே போல் அநேக சந்தேகங்களை இன்றைக்கு விதைக்கிறது. இயேசு சிலுவையில் வந்து இயேசு வந்து என் தேவனே என்னன்னா இயேசு தேவன் கிடையாது, இன்னும் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார், பிதாவின் சித்தம் செய்யவே நான் வந்தேன் அப்படின் போது பிதா வந்து தான் உண்மையான தெய்வம், தான் உண்மையான தெய்வம். ஆனால் இவர் வந்து படைக்கப்பட்டவர், இவர் வந்து செம்மறி புழுவை, இவர் வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி, இப்படியெல்லாம் சொல்லி சந்தேகத்தை விதைப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி 1 தீமோத்தேயு புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எளிதாக நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய ஒரு காரியம் வரும். எப்போனாக்கா சத்தியத்தை அறிந்து கொள்ளாத பட்சத்தில். அப்படி ஒரு தேவன் வந்து யாராச்சும் ஒருத்தரை படைச்சு அவரை வந்து எப்படி பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துகிறாங்களோ அதுபோல் இயேசுவை வந்து படைச்சிட்டு அவர் பலி செலுத்தினார் என்றால் தேவனுடைய அன்பு குறைவுள்ளதாய் மாறிடும். அதாவது இப்போ கேட்பாங்க, ஏன் இவர் வந்து மரிக்கிறது, ஏன் இன்னொன்று படைச்சு இன்னொருத்தரை வந்து பலி செலுத்துகிறாரு கேட்பாங்களே. தேவன் அன்பாகவே இருக்கிறவர். அன்பாக இருக்கிற தேவன் ஒரு படைப்பை, ஒரு சிருஷ்டிப்பை அவர் செய்துவிட்டு அதை பலி செலுத்தி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் ஒருபோதும் பாவ நிவர்த்தி செய்கிறவர் அல்ல. தேவனே இந்த உலகத்தில் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதுபோல் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது, இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அப்படின்னு வசனம் இருக்குது. இப்போ கர்த்தர் வந்து தூங்குறதே இல்லை, இயேசு கிறிஸ்து தூங்கினாரே இப்படி சொல்லி அநேக சந்தேகங்களை இயேசுவை எப்படியாவது வந்து தேவன் இல்லை என்று சொல்லணும் என்பதற்காக. ஏன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற காரியத்திலே சந்தேகத்தை கொடுக்கிறவன் தான் பிசாசு. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தேகங்களை பிசாசு விதைக்கிறது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிற ஜெகா விட்னஸ் அப்படி சொல்கிறேன். ஆனால் அதுக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டுமென்றால் இப்போ 1 யோவான்
5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்போ அதற்கு பதில் சொல்லணும் இல்லையா? சந்தேகத்தோடு நின்று விடக்கூடாது. சந்தேகத்துக்கு நிவர்த்தி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். 1 John chapter 5 verse 20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யோவான் 17:3 சொல்லப்பட்ட காரியத்தையும் இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நான் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யோவான் எழுதின சுவிசேஷம், 1 யோவான் நிருபம், 2 யோவான் நிருபம், 3 யோவான் நிருபம், வெளிப்படுத்தின விசேஷம், இது எல்லாமே கிபி 95வது ஆண்டுக்கு அப்புறம் எழுதப்பட்ட காரியங்கள். அப்போ தேவனுடைய ஆவியினாலே யோவான் ஏவப்பட்டு எழுதும் பொழுது என்ன பண்ணுகிறார்? இயேசு பூமியில் இருந்தபொழுது சொன்ன வார்த்தைகளை பூமியில் இருந்தபொழுது பேசின வண்ணமாகவும், மற்றபடி சபைகளுக்கு எழுதும் பொழுது 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நிருபங்களை அவர் அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆவியானுடைய ஆலோசனைகளையும், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுவது பிற்காலங்களில் கடைசி நாட்களில் நடக்கப் போகிற சம்பவங்களை தீர்க்க தரிசனமாகவும் அங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரே யோவான் ஒரே காலகட்டத்திலே சுவிசேஷத்தையும் எழுதுகிறார், அதே யோவான் நிருபத்தையும் எழுதுகிறார், அதே யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறார் என்றால் அந்த பின்னணியிலே இயேசு யார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது. இவர்கள் என்ன பண்ணுவாங்க? யோவான் 17 சொன்னது மட்டும் எடுப்பாங்க. இப்போ இயேசு தேவனா இல்லையா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது வேதம் நன்றாக கூறுகிறது. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு சமமாக இருப்பதை, அப்போ தேவனுக்கு சமமாக யாருமே இருக்க முடியாது. அப்போ தேவனுக்கு சமமாக தேவன் தான் இருக்க முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மோசையின் மூலமாய் 10 கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்த பொழுது என்ன சொல்கிறார்? எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தேவன் நாமே, வேறு ஒரு தேவன் உனக்கு இல்லாமல் போவதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே கர்த்தர் ஒரே ஒருவர் தான் கர்த்தர். எனவே கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். தேவன் பொய் சொல்ல முடியாது. தேவன் அவர் தன் வாழ்க்கையில் தவறு செய்ய முடியாது, அவர் பாவம் செய்ய முடியாது. ஆனால் தேவன் தான் திட்டமிட்ட காரியத்தை அவர் அருமையாக அற்புதமாக அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? மனித குலத்தை மீட்பதற்காக தான் அவருடைய சட்டம் என்ன? இரத்தம் சிந்ததில்லாமல் மன்னிப்பு இல்லை. இப்போ தேவன் அரூபியாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண் இடத்துல சொல்லும்பொழுது தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ இயேசு மாம்சம் ரத்தமுடையவராக இருந்தாரே, அப்போ எப்படி அவர் தேவனாக இருக்க முடியும்? அதுதான் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எப்படி மனுஷ சாயலானார்? எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் இப்படி வாசிக்கும் பொழுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். எனவே அரூபியாக இருக்கிற தேவன் தான், ஆனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால தான் யோவான் 1:14 வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆனால் இயேசு அழகாக சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்கும்போது பிதாவை எனக்கு காண்பியும் என்று சொல்லி எப்படி சொல்கிறாய்? யோவான் 1:18 வாசிக்கிறோம், பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 24வது வசனத்தில் சொல்லுகிறார், நானே அவரென்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். யார் அவர்? அவர்தான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5:39 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவிலே இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டபடினாலே, இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினாலே, இயேசுவுக்குள் தேவன் நமக்கு பிதாவாக காண முடியாத தெய்வம் பிதாவாக இருக்கிறார். பிதாவும் தேவன் தான், இயேசுவும் தேவன் தான், பரிசுத்த ஆவியானவர் தேவன் தான். தேவன் ஒன்றாக தான் இருக்கிறார். ஏன் மூன்றாக இருக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதனுடைய காரணம் வேறு. அதாவது என்னன்னாக்கா, நியாய தீர்ப்பு என்று ஒன்று வரும்பொழுது
ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க, ஒருவனுக்கு மரண தண்டனை ஒருவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மரண தண்டனைக்கு ஒரே ஒரு சாட்சியை வைத்துக்கொண்டு ஒருவனை நியாயந்திருக்கக்கூடாது. நியாயந்திருக்கும் பொழுது 2-3 சாட்சிகளினாலே காரியங்கள் உறுதிப்பட பண்ண வேண்டியது அவசியம். அதனால் தேவன் என்ன பண்ணுகிறார், ஒன்றான தெய்வமே 3 நபராக தன்னை வெளிப்படுத்தி என்ன பண்ணுகிறார், பிதா நியாயந்தீர்த்தால் இயேசுவும் பரிசுத்தாவியானவர் சாட்சி, இயேசு நியாயந்தீர்த்தால் பிதாவும் பரிசுத்தாவியானவர் சாட்சி, இப்போ பரிசுத்தாவியான சாட்சி நியாயந்தீர்த்தால் இயேசுவும் பிதாவாகிய தேவனும் சாட்சி. அதனால் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக 3 நிறுத்திட்டார். அதனால் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. எது தேவையோ அதை மட்டும் தான் செய்கிறார். இன்னொன்று இயேசு தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏன் மாம்சத்தில் வெளிப்படணும்? ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி அவர் ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அருவியாக இருக்கிற தெய்வம் மாம்சமும் இரத்தமும் உடையராய் பிறந்து குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுவதற்காக அவர் கல்வாரியிலே பாடுபட்டு மரித்து பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணிவிட்டார். எனவே ஒரு சிருஷ்டிப்பாக இயேசு இருந்திருப்பார் என்றால் தேவனுடைய அன்பு குறைவுள்ளதாக இருக்கும். அதனால் தேவன் அன்பு கூர்ந்தார் என்றால் தேவனே இந்த உலகத்திலே அவரே மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால் காண முடியாத அந்த தெய்வத்தை தான் நாம் பிதா என்று அழைக்கிறோம். காணக்கூடியவராய் வந்தவரை தான் நாம் குமாரன் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கும் காண முடியாதவராக இருந்தாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு இந்த அறிவு இல்லாமல் உணர்வு இல்லாமல் இன்றைக்கு பரிசுத்தாவி பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தாவிக்கு இன்றைக்கி புறாப்படம் போடுறதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறோம். சரியாக வசனத்தை வாசிக்கிறது இல்லை. இது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னாக்கா அவன் இப்போ இயேசுவை சுருவம் வைத்து சிலை வைத்து வரைனா விக்கிர ஆராதனைன்றாங்க. இப்போ பரிசுத்தாவியான தேவன் என்றால் எப்படி நீ புறாப்படம் போட முடியும்? உடனே பைபிள் எடுப்பாங்க. அவர் ரூபம் கொண்டு புறாவை போல இறங்கினார்னு சொல்லி வசனம் இருக்கிறது. அது சரியாக கவனிக்கிறது இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. எனவே அவருடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை வச்சோன்னா உடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஆனால் அங்கே வசனம் நன்றாக சொல்கிறது, அவர் ரூபம் கொண்டு புறாவை போல இறங்கினார்னு தான் இருக்க ஒழிய புறா ரூபம் கொண்டு இறங்கினார்னு பைபிள் இல்லை. அதனால தேவன் தம்முடைய வசனத்துக்கு விரோதமாக ஒருபோதும் செயல்படவே மாட்டார். ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்து உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. ஏன்னா தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்துகிறவர். எனவே புறா ரூபம் கொண்டு வந்தார் என்றால் இன்றைக்கு அது விக்கிரக ஆராதனை மாறிவிடும். அந்த விதமான பொய்யான காரியங்களை தான் இன்றைக்கு பிசாசன அனைவரும் உள்ளத்தில் விதைத்து பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் என்ன பண்ணுறாங்க, புறா ரூபம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனால் தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டது இல்லை. அங்கே தெரிந்தவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவர் தான் இந்த உலகத்தில் அவரை இந்த உலகத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயினாலே பழைய ஏற்பாட்டிலே வந்தவர் பிதா, புதிய ஏற்பாட்டில் வந்தவர் இயேசு, இப்போ சபையில் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா இயேசு சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளுவண்ணமாய் நான் எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார். எனவே பிதாவாகிய தேவன் என்பவர் காண முடியாதவர். அந்த தேவன் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அந்த தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏன்னாக்கா மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்க. அதனால் இவங்க ஜெகோவா விட்னஸ் என்ன பண்ணுறாங்க, இவர் பிறந்தார், அதனால் இவர் மரித்தார், இவர் சோதிக்கப்பட்டார், இவர் தூங்கினார், அதனால் இவர் தேவன் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த ஜெகோவா விட்னஸ் இன்றைக்கு ஒரு 100-150 ஆண்டுகளில் ஜெகோவா விட்னஸ் இப்படி ஒரு காரியங்களை சொல்லியிருப்பார்களானால் இயேசு வாழ்ந்த நாட்களிலே அந்த தேவனுடைய குமாரன் என்பதற்கு அர்த்தம் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 5:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே தன்னை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்ப அந்த நாட்களில் வாழ்ந்த யூதர்களுக்கு தேவனுக்கு சமமாக இருக்கிறது தேவனுடைய குமாரனாக்கா என்ன என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். அவர் தேவனுக்கு சமமாக தான் இருக்கிறார், தன்னை காட்டிக்கொள்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆகினால்தான் தேவனுடைய குமாரன் என்பதை சொன்ன பொழுது தான் அந்த அண்ணா கைப்பா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் ஆழ்வையை கிழித்து அந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுகிறான், தேவ தூஷணம் என்று சொன்னார்கள்.
ஆனால் இயேசு ஏன் நேரடியாக சொல்லலை, நான் தேவன் ஏன் சொல்லலைனாக்கா, அவர் மனுஷ சாயலாக வந்தார், தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கி விட்டார். இனிமேல் தன்னைத்தானே தேவன் என்று அவர் நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா அடிமையின் ரூபம் எடுத்து விட்டபடியினாலே அவர் தன்னை ஒரு வேலையாட்களாக, அடிமையின் ரூபமாக, அது பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவராக தான் தன்னை தாழ்த்தி வாழ்ந்தாரே ஒழிய அவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளவே இல்லை. ஏன்னா பிதாவை தான் உயர்த்தினார். பிதாவின் சித்தம் செய்யவே நான் வந்தேன். ஏன்னா இயேசு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். எப்படி இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்தாரோ அதுபோல இயேசுவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினாலே கிறிஸ்துவுக்குள் வருகிற யாவரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் ரோமர் 8:9 வாசிக்கிறோம், அவர் குமாரனுடைய ஆவியை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீ பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ புத்திர சுவீகாரத்தின் ஆவி எப்படி வந்தது? இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறபடினாலே, இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினாலே, அந்த ஆவி நமக்குள் வருகிறபடினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் புத்திர சுவீகாரத்தை அடைந்து கொண்டு விட்டோம். இதெல்லாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளாமல் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் என்று சொல்லி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல என்று சொல்லி இந்த வசனங்களெல்லாம் சொல்லி சந்தேகத்தை விதைக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்த பொழுது, அவர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமையும் கனமும் சோத்திரமும் சதா காலமும் உண்டாவதாக என்று பரலோகமே அவரை துதிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னா அந்த வசனத்தை 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 5:8 ஆன்வர்ட்ஸ். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறேன். என்ன வார்த்தை? பரலோகத்தில் இயேசுவுக்கு என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? தேவரீர் என்று அங்கே பரலோகத்தில் அவரை குறித்து அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ பரலோகத்திலே இயேசுவை தேவரீர் என்று சொல்லும் பொழுது அவரை பூமியில் அவர் படைக்கப்பட்டவர் என்று சொல்வதற்கு மனிதனுக்கு எப்படி அந்த ஒரு அறியாமை வந்தது, அறிவில்லாத ஒரு நிலைமை யோசித்து பார்ப்போம். தூதர்கள் அவரை தேவரீர் என்று சொல்கிறார், மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் அவரை தேவரீர் என்று சொல்கிறார்கள். இன்னும் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நான் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். ஹீப்ரூ சாப்டர் 1:5 ஆன்வர்ட்ஸ். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, நல்லா கவனிப்போம், குமாரனை நோக்கி தேவனே, தேவனே, குமாரனை நோக்கி என்ன சொல்லுகிறார்? தேவனே. இப்போ தேவனே அவரை பார்த்து என்ன சொல்கிறார்? தேவன் சொல்லியிருக்க அவர் படைக்கப்பட்டவர் என்று சொல்வதற்கு எப்படி இன்றைக்கு தைரியம் வந்தது? ஏனெனில் அவர்கள் சத்தியத்தை அறியவில்லை. இயேசு தேவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். அந்த வெளிப்படுத்தின விஷயம் அநேக வசனங்கள் உண்டு. 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த 4 ஜீவன்களும் அந்த 24 மூப்பரும் என்ன பண்ணுறாங்க? அவரை சொல்லி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவரீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிவிட்டு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 4:10 இப்படி வாசிக்க நாம் கேட்போம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு. போதும், அந்த வசனத்தை வாசிக்கிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாய் நான் சொன்னாக்கா பிதாவாகிய தேவன் சொல்கிறேன். புரிந்து கொள்வதற்காக தேவன் தான் அங்கே இருக்கிறார் சிங்காசனத்தில். நாம் புரிந்து கொள்வதற்காக காண முடியாத அந்த தேவன் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். காணக்கூடியவராக வந்தவர் அதே 5ஆம் அதிகாரத்தில் வருகிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அவர் சிங்காசனத்துக்கு முன் நிற்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த பிதாவை பார்த்து சொல்கிறார்கள். அதே 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 18வது வசனத்தில் நான் வாசிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். போது இந்த இயேசு என்ன சொல்கிறார்? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டியது அவசியம். மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன். அப்போ இயேசுவும் அந்த வார்த்தையை சொல்கிறார்.
அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவுக்கும் அதே வார்த்தையை அங்கே பரலோகத்திலே 24 மூப்பர்களும் சொல்கிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் அங்கே பிதாவாகிய தேவன், அதாவது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் துதியும் சதா காலம் உண்டாவதாக என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே அப்போ இன்னும் நிறையா காரியங்களை பார்க்கும் பொழுது இப்போ தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் தான் அங்கே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அங்கு நமக்கு முன்னிறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு சிங்காசனம் தான், தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே? பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேத வாக்கியங்கள் எழுதுகிறார். எப்படி இயேசு தம்மை தாழ்த்தி பிதாவாகிய தெய்வத்தை அவர் உயர்த்தினாரோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்தாமல் இயேசுவை முன்னிறுத்துவார் என்பதை யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார். அப்பரிசுத்த ஆவியானவர் தாம் சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் என்னுடையிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதினாலே என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் தன்னை முன்னிறுத்தவில்லை, இயேசுவை முன்னிறுத்துகிறார். இயேசு பிதாவை முன்னிறுத்துகிறார். இந்த வகையில் தான் இன்றைக்கு நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இவ்விதமாக தேவன் தமது வார்த்தைகளின் மூலமாய் தம்மை மனுக்குலத்திற்கு அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு வேத வாக்கியங்களை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருப்போமானால், அலட்சியமாக இருப்போமானால், எளிதாக பிசாசானவன் மனிதனுடைய விசுவாசிகள் உள்ளத்திலே சந்தேகங்களை அவன் விதைக்கிறவனாய் அவன் காணப்படுவான். ஆகினால தான் இன்றைக்கு அந்த யூதர்கள் தேவனுடைய குமாரன் என்று உன்னை தேவனுக்கு சமமாக்கினான் என்று சொல்லி தூசணம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கிற மக்கள் அந்த யெகோவாவை அன்றைக்கு வணங்குகிறேன், யெகோவாவுக்கு சாட்சி என்று சொன்ன மக்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க? இயேசு படைக்கப்பட்டவர் என்று சொல்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற பரிசுத்த ஆவியோடு தொடரும்போது, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எனவே ஆதி காலத்திலே இயேசுவுக்கு சாட்சியாக இருந்த அவ்வளவு நபர்களும் யெகோவா சாட்சிகள். எனவே ஒருவன் யெகோவாவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவுக்கு சாட்சியாக இருந்தால் தான் யெகோவாவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். எனவே ஒருபோதும் நாங்கள் இயேசு நாங்கள் சாட்சி இல்லை, நாங்கள் பிதாவுக்கு தான் சாட்சி என்று யெகோவா சாட்சி என்று சொன்னால் அவர்கள் தங்களை தாங்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். எனவே இதை நன்றாக நாம் அறிந்து உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே தேவனை பிரிக்கவே முடியாது. தேவன் தம்மை அப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் அதற்கு காரணம் உண்டு. எனவே இரத்தம் சிந்தி மரிப்பதற்காக மாம்சத்தில் வந்தார். அதே நேரத்தில் நியாயம் தீர்க்க வேண்டும். கடைசியில் நியாய தீர்ப்பிலே 2 சாட்சி வேண்டும் என்பதற்காக ஒருவர் நியாயாதிபதியும் மற்ற 2 பேரும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தான் தன்னை ஆண்டவர் 3 நபர்களாக வெளிப்படுத்துகிறார். ஒழிய தேவன் ஒருவர் தான். அது எப்படிங்க முடியும்னா, தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பொய் சொல்ல முடியாது, அவர் மனம் மாற முடியாது, அவர் தன் வாழ்க்கையிலே மறுதளிக்க முடியாது. எனவே அவருடைய குறை இல்லாதவர். அதனால தான் இயேசு யோவான் 8:46 சொல்கிறார், என்னிடத்திலே பாவம் உண்டு என்று யார் கூற முடியும்? எனவே அப்படிப்பட்ட தேவனை இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டு இருக்கும் பொழுது சில மக்கள் இவ்விதமாக என்று சொல்கிறார். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி என்று சொல்லுகிற ஒரு கொள்கைகள் இன்றைக்கு இருக்கிறது. எப்படியாச்சும் பிசாசு என்ன பண்ணுறதுன்னா, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பைபிள் இல்லையே, நேரடியாக இல்லையே. ஏன்னாக்கா ஸ்தோவான் அவன் கொல்லப்படுவதற்கு முன்னதாக அவன் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி என்ன பண்ணுகிறான்? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அங்கே தேவனும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டான். அதனால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே காணப்படலை என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க? பரிசுத்த ஆவியானவர் என்பது நபர் அல்ல, சக்தி என்று சொல்கிறார்கள். ஆனால் யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் 3 நபர்களை அங்கே வாசிக்கிறோம். இயேசு சொல்கிற வார்த்தை, இவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்களானால் இயேசுடைய அந்த வார்த்தைகளையும் விசுவாசிக்க வேண்டியது மிக மிக அவசியம். சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் John chapter 14:16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எனவே 3 நபர்களை அது ஒரே வசனங்களில் பார்க்கிறோம். நான், இயேசு சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், காண முடியாத தெய்வத்தை சொல்கிறார். வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அவர் 3ஆவது நபர். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 3 நபரையும் சொல்லியிருக்கும் பொழுது இன்றைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு சக்தி என்று சொல்லுகிற கொள்கை உடைய மக்களும் இருக்கிறாங்க. ஏன்னால் இன்றைக்கு இதை சொன்ன உடனே என்ன ஆயிரும்? சில பேருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைக்கு என்ன விதத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு சந்தேகங்களை விதைக்கிறவன் தான் இன்றைக்கு பிசாசானவனாக இருக்கிறான். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால் யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம்
5 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 5 to 8. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். எனவே இருமனம் உள்ளவன், சந்தேகப்படுகிறவன் தான் இருமனம் உள்ளவனாக இருப்பான். நாம் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம். ஏன்னா சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதனாலே இதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி 1 யோவான் 5:20 வாசிக்கிறோம். நீ கற்றுக்கொண்டவைகளிலே நிச்சயத்தை நிலைத்திரு என்று சொல்கிறார். உலகத்தில் படிக்கிற பாடகத்துக்கு கூட கொடுக்குற முக்கியத்துவம் கூட இன்றைக்கு வேத வசனங்களுக்கு இன்றைக்கு கொடுக்காத நிலைமை தான். இன்றைக்கு பிசாசானவன் அநேக சந்தேகங்களை எப்படி ஏவாளுடைய உள்ளத்தில் விதைத்தானோ அதே போல் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல இன்றைக்கு மனுக்குலத்திலே அது விசுவாசிகளை இன்றைக்கு பைபிள் படிக்கிற எந்த ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் பிசாசு அநேக கொள்கைகளினாலே சந்தேகத்தை விதைத்து இன்றைக்கு ஆண்டவரை விட்டு வெளிவிலகி செய்ய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படி போவோமானால் கடைசி நாட்களில் என்ன பண்ணுவாங்க, யூதர்களைப் போல அடையாளத்தை கேட்பார்கள். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், அடையாளத்தை செய்வான். இன்னும் சில காலம் ஞானத்தை போதிப்பான். எப்படியாவது ஆண்டவரை விட்டு வழி விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கத்தக்க அற்புதங்களை அடையாளம் அந்த நாட்களிலே நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் முன்னதாகவே எச்சரித்திருக்கிறார். எனவே இந்த எச்சரிப்பை நாம் கேட்டிருப்போமானால் ஜாக்கிரதையாக நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல் அவசியம். இப்போ ஜெகா விட்னஸ் குறித்து சில காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கி அதே விதமாக இன்னொரு சில உதாரணம் எல்லா கொள்கைகளிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அதை நாம் அறிந்து தெரிந்து கொள்ளணும். இப்போ ஜீசஸ் ஒன்லின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஜீசஸ் ஒன்லிக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, ஞானஸ்தானத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து என்று சொல்லி பொதுவாக எல்லா பெந்தோஸ்தே சபைகளிலும் மற்ற எல்லா சபைகளிலும் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ரட்சிக்கப்படுவீங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் அது செல்லாது என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அதுக்கு சொல்லுகிற காரணம் என்ன, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் எந்த இடத்திலும் அப்போஸ்தலர்கள் அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில வசனம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அங்கே இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று உடனே இந்த வசனத்தை சொல்லுவாங்க. பார்த்தீங்களாங்க, அப்போ பரிசுத்தாய் பெற்ற பேதுரு முதல்ல என்ன சொல்கிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா சொன்னார், இயேசு நாமத்தில் தானே சொன்னார் அப்படின்வாங்க. அடுத்தது 10ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 10:48 வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பார்த்தீங்களா, கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அதே 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். 38வது வசனம். ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இப்போ ஆவியானவர் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து அங்கே எழுதியிருக்கிறதெல்லாம் முழுசாக படிக்கணும். இயேசு சொல்கிறார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்கிறார். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தரா இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்றார். அப்போஸ்தலர் 10 கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்கிறார். பிலிப்பு கொடுக்கும்போது எந்த பேரும் சொல்ல, பிதா குமாரன் சொல்ல, கர்த்தருடைய நாமம் சொல்ல, இயேசு நாமம் சொல்ல, ஒன்றுமே சொல்லலை, அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். எதுங்க சரி? ஏன் இப்படி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? இதை நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த வசனத்தை ஒவ்வொரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டுக்குங்க. உண்மையான சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அறிந்து கொள்ளக்கூடாது. இதுதான் பிசாசின் தந்திரம். அப்போ உண்மையான சத்தியம் என்ன? மார்க் 16:16. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ நாம் என்ன பெயரை உச்சரிக்கிறோமோ என்பது முக்கியமல்ல, எடுக்கிறவனுடைய விசுவாசம் தான் மிக மிக முக்கியம். இதுதான் அங்கே பிலிப்பு என்ன பண்ணுகிறார், அந்த மந்திரியை பார்த்து சொல்கிறார், நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. எனவே விசுவாசம், எடுக்கிறவனுடைய விசுவாசம் தான் முக்கியமே ஒழிய இவங்க என்ன பண்ணுறாங்க, பிசாசு என்ன பண்ணுறாங்க, அதை முக்கியத்துவப்படுத்தாமல் என்ன பண்ணிடுவான், இந்த பேரை சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் எடுத்தாக்கா அதான் செல்லும், இப்படி தான் செல்லும், அப்படி தான் செல்லுன்னு சொல்லி இவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஒருவருக்கு ஒரு சந்தேகங்களை விதைக்கிறது. இது சொன்னோன்னே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும்.
இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நீங்கள் எடுத்ததெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட நீங்கள் எடுத்தீங்க, அவங்களாம் கரைப்பட்டவங்க, நாங்கள்லாம் கரைப்படாதவர்கள், சிறிகளால் கரைப்படாதவர்கள், அதனால் நீங்கள் எடுத்த ஞானஸ்தானம் செல்லாது, எனவே கல்யாணம் பண்ணாத ஊழியர்களிடத்தில் எடுத்தால் தான் அது செல்லும் என்று சொல்லி இன்றைக்கும் சொல்லி பெருமை பாராட்டுகிற மக்களை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்தாவி பெற்றவர் என்று சொல்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியன் சாப்டர் 2 verse 8 and 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இன்னொரு தீத்துவுக்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். டைட்டஸ் சாப்டர் 3 verse 5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரிகள் என்ன? நாம் செய்த ஞானஸ்தானம் வந்து இப்போ ஆண்டவராக இயேசு சொல்கிறார், இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்ம ரட்சிக்கிறது இல்லை. ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறதை பார்த்து தான் ஒருவன் பிதாவின் அருளை பெற்றுக்கொள்கிறான். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்துக்கு வரமாட்டான். ஒருவன் தம்மை விசுவாசிக்கிற இன்னான் என்றும் தன்னை காட்டுக் கொடுக்க போகிற இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவன் இடத்துக்கு வரமாட்டான் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். எனவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை. நீ சொல்லுகிற பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலேயோ அல்லது கர்த்தருடைய நாமத்தில் கொடுக்கறதுனாலேயோ இயேசு நாமத்தினாலே கொடுக்கறதுலையோ அல்லது வெறுமனை ஞானஸ்தானம் கொடுக்கறதுனாலேயோ அல்ல. இதை வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, உணர்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு பிசாசு என்ன பண்ணுறாங்க, ஒரு சபைகளுக்குள்ளே பிரிவினையை உண்டு பண்ணுகிறது தான் சத்துனுடைய வேலை. ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த இவங்களுக்கு சந்தேகம். ஒரு நாளில் 30 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு ஊழியர் வந்து இதே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ அவர் சபையில் இருந்த அநேகம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜீசஸ் ஒன்லி கொள்கையை கேட்டு என்ன பண்ணால் சபையில் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணல, அவர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்காமல் அவர் போயிட்டார். இப்போ அவர் ஒரு வழியை கண்டுபிடிச்சார். இப்போ இது வந்து எப்படியாச்சும் விளக்கம் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது? அதனால் ஏன்னா சந்தேகம் வந்துருச்சு இல்லை, இப்போ விசுவாசிகளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இவ்வளோ பேர் சபையை விட்டு போயிட்டாங்க, இப்போ வந்து அது சரியா இது சரியா என்று சொல்லி விசுவாசிகளுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால் இவர் பார்த்தார், ஒரு வழி நல்ல வழி பார்த்தார். என்ன பண்ணாரா, அதுலேருந்து என்ன பண்ண ஆரம்பித்தார் தெரியுமா? அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவார், கர்த்தராய் இயேசுவின் நாமத்திலே அவர் கொடுத்த கட்டளையின்படி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு என்ன பண்ணிட்டார், அடித்து விட்டுட்டு போயிட்டார். தீர்ந்துச்சாப்பா, கர்த்தருடைய நாமத்தை இயேசு நாமத்தை சொல்லிட்டேன்ல, இனிமேல் யார் என்ன பண்ணாதீங்க, சந்தேகப்படாதீங்க. இந்த மாதிரி போகிறது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் அப்படி போகக்கூடாது. நிச்சயத்து நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்னும் நிறையா காரியங்கள் வாசிக்கும். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 1,44,000 நாங்கள் தான். இன்றைக்கி சொல்லுகிற மக்கள் எவ்வளோ பேர்? அந்த 1,44,000 பேரை குறித்து சொன்ன உடனே என்ன ஆயிடுது, ஜெகா விட்னஸஸ் நாங்கள் தான் 1,44,000 பேர். சிலர் வந்து இப்போ பெந்தோஸ் சபையில் சில சபைகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் 1,44,000 பேர், சிறிகளால் கரைப்படாத நாங்கள் தான் சொல்கிறாங்க. நியூ ஜெருசலேம் சபையில் நாங்கள் தான் 1,44,000 பேர்னு சொல்கிறாங்க. இஸ்ரேவேலில் வந்து 1,44,000 பேர் என்று சொல்கிறாங்க. இப்படி சொல்லுதுன்னா என்ன வருது, சந்தேகம் வருது. சந்தேகம் வரும்போது விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, அது சந்தேகம் சரியா தவறா என்பதை என்ன பண்ணல, தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை. எதுக்கு நமக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, தாங்க சரி போலவும் மற்றவர்கள் தவறு என்று சொல்லுகிற அந்த விதமான பொய்யான காரியங்களை தான் அவர்களுக்கு விதைக்கிறார்களோ, எது சத்தியம் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறதில்லை. ஏன்னா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்படி சத்தத்தை அவன் கேட்டானா இயேசு சொல்லுகிற அந்த கட்டளை நிறைவேற்றுவான். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருந்தால் சகல சத்தியத்தை அவர்களை வழி நடத்துவார். நீங்கள் சத்தியத்தை அறியாததினால அல்ல, சத்தியத்தினால ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதனாலே நான் இது உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ ஏன் அப்படி அவங்க சொல்ல மாட்டேன்றாங்கன்னா 8:43 யோவானில் சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லை. அப்போ அவங்களுக்கு எந்த உபதேசம்? அவங்கவுங்க உபதேசம் தான் அவங்களுக்கு முக்கியம். இதுதான் இயேசு வாழ்ந்த நாட்களில் நடந்தது. இது இப்போன்னு இல்லை, ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சதுக்கு அப்போயிலேருந்து இதே தான். காயின், நான் என் கொள்கை தான், நானும் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறேன். ஆபேல், நான் அப்படி செலுத்த மாட்டேப்பா, விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துவேன் அவன் சொன்னான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லாவிட்டால் பாவம் உன் வாட்ஸ்அப் படியில் படுத்திருக்கும். இவன் அதே விசுவாசத்தை செலுத்திருந்தான்னு வச்சுங்களேன், தேவன் அந்த பழியை அங்கீகரித்திருப்பார். ஆனால் அவன் தன்னுடைய கொள்கை தான் முக்கியம்னு அவன் காயின் போனான். அதே விதமாக தான் இன்றைக்கு ஒவ்வொரு சாமனும் தங்கள் கொள்கையை தான் அவங்க முன்னிறுத்த முயற்சிக்கிறார்கள் ஒழிய
ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து கொள்கிறதில்லை. இதனால் இந்த கடைசி நாட்களிலே என்ன ஆகும்? அவர்கள் சத்தியத்தை அறியாமல் அவர்கள் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களில் அந்த கிறிஸ்து வருவான், அற்புதம் அடையாளம் செய்வான். இன்றைக்கி எவ்வளோ ஊழியர்கள் இன்றைக்கி அற்புதம் அடையாளம் செய்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் சத்தியம்னு நம்பிடுவாங்க. ஏன்னா யூதர்கள் அப்படி தான், நாங்கள் நம்பும்படி ஒரு அடையாளத்தை காட்டும் என்று இயேசுகிட்டே சொன்னாங்க. அதே மாதிரி இந்த அற்புத அடையாளம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னாக்கா அப்படி வாழ்க்கையில் சத்தியத்தை அவர்கள் அறியலை. அப்படி போவார்கள் என்றால் தேவனே செய்கிறதை சீக்கிரமாக செய்ய என்று யூதாஸ் சொன்னது போல் கடைசி நாட்களிலே சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். எனவே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அது உணர்ந்து கொள்ளுதல் அவசியம். எனவே சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது, நிச்சயம் இருக்கணும். இப்போ மரியாளுக்கு தூதன் ஒரு காரியத்தை சொல்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்பொழுது அங்கே கபிரியேல் தூதன் மரியாதை கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லிவிட்டு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்போம். அது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். இந்த காரியத்தை சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் புருஷனே அறியேனே, எனக்கு இது எப்படி ஆகணும் போது எலிசபெத்தை குறித்து சொல்லும்போது, உன் இனத்தால் எலிசபெத்து முதிர்வில் கர்ப்பம் தெரிவித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இப்போது 6வது மாதம், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே 38வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 1:38 என்ன வாசிக்கிறோம்? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்போ எப்படி மரியாளுக்கு அந்த நிச்சயம் இருந்தது? கொஞ்சம் கூட முதல்ல ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நான் என்ன புருஷனாரியனே எப்படின்னு. ஆனால் அந்த தூதன் சொன்ன வார்த்தைகளை அவர் என்ன பண்ணுறார், அவர் மனசில் சிந்தி இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். திரும்ப திரும்ப லூக்கா 1:30 வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். எனவே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாளாம். எப்படி போட்டிருக்கு? இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று என்ன பண்ணி கொண்டிருந்தாலாம்? சிந்தித்து கொண்டிருந்தாள். சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது தான் இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை அங்கே தூதன் என்ன பண்ணுகிறான், அவளுக்கு எடுத்து சொல்ல. மரியாளுக்கு நல்லா பைபிள் தெரியும், யோசேப்புக்கு நல்லா பைபிள் தெரியும், சகரியாவுக்கு நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திலும் மரியாளும் எலிசபெத்தும் அங்கே சகரியாவும் அவங்க ஒரு குற்றம் சாட்டாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து சாட்சி கொடுக்கதை பார்க்கிறோம். அன்னாள் அபிதமாக இருந்தார்கள், சிமியோன் அபிதமாக இருந்தார்கள். எனவே மரியாளுக்கு அது என்ன இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லும்போது, கிருபை பெற்றோம், என்ன கிருபை பெற்றோம் என்ன அப்படிம்போது, இல்லைப்பா பழைய ஏற்பாட்டில் தேவன் விதமாக சொல்லியிருக்கிறார்ல, தாவீதின் சிம்மாசனத்தில் அவர் ராஜ்யபாரத்துக்கு முடிவிடாது. ஏன்னா ஏசாயா 7:14 வாசிக்கிறோம், இதோ கன்னிகை ஒருத்து கருத்தரித்து குமாரனை பெறுவாள் என்று தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது. அப்போ கன்னிகையை தரிசிக்கணும் என்கிற வார்த்தை மரியாளுக்கு தெரியும். எனவே உண்மையில் பைபிள் படிச்சிருக்கிறவங்க, உண்மையிலே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் வசனம் நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். என் வேதத்தின் மகத்துவங்கள் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அது அந்நிய காரியமாக எண்ணினார்கள். மரியாதை வணங்கி பிரயோஜனம் இல்லை, மரியாதை போல இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். லூக் சாப்டர் 1:54 and 55. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 54-55 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மரியாள் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினார், இஸ்ரவேலை ஆதரிக்கிறார், தாவீதின் வம்சத்தில் அவர் அரசாளுவார் என்று
ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாவீது குடும்பத்துக்கு பண்ணின உடன்படிக்கையை நன்றாக அறிந்தது. ஏன்னாக்கா அவங்க பார்க்கும் பொழுது இவருக்கு நியமிக்கப்பட்டவர்கள், யாருக்கு? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அது 1 அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது யூதா வம்சத்தின் 27வது வசனத்தை வாசிக்கிறோம். தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ புருஷன் யாருனாக்கா தாவீது வம்சத்தில் வருகிறவர். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் தேவன் என்னென்ன வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார் என்பதை நன்றாக படித்து அறிந்து உணர்ந்தவர்கள். இன்றைக்கு அவ்விதமாய் தேவன் எழுதி கொடுத்த காரியங்களை சரியாமல் அறியாமல் உணராமல் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அறகுறையாக படிக்கிறதுனால தான் இன்றைக்கி சந்தேகங்கள். இன்றைக்கி ஒரு கொஸ்டின் பண்ணும்போது அவங்க நம்பிக்கை குறித்து கொஸ்டின் பண்ண கேள்வி கேட்டாக்கா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனால் மறியல் அப்படி இல்லை. இது ஆண்டவருடைய அடிமை இப்படி வார்த்தையின்படி ஆகக்கடுவது. எலிசபெத் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். உடனே எல்லா ஜனங்களிலே மரியாள் ஒருத்தவங்க தான் இயேசுவை பெற்றெடுத்தவர்கள் மாம்சரத்தமாய். அதனாலே மரியாள் கிடைச்ச பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியலை சிந்திக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். லூக் சாப்டர் 11 verse 27-28. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அப்போ யார் அதிக பாக்கியவான்கள்? இயேசுவை பெற்றெடுத்த பாக்கியம் மரியாளுக்கு கிடைச்சிச்சு. அது அவங்க பெற்றெடுக்கிற காரியம் அவங்களுக்கு. வளர்க்கிறது யோசேப்பு, அவரை பின்பற்றுகிறது அவருடைய சீஷர்கள், அவரை காட்டி கொடுக்கிறது யூதாஸ், அவரை அவருக்கு நியாயம் தீர்ப்பதற்கு யூதர்களை நியாயம் விசாரிப்பதற்கு அந்த கைப்பா அண்ணா கைப்பா அவர்களை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதற்கு அங்கே பிலாத்து, அப்புறம் சிலுவையில் அடிப்பதற்கு அந்த நூற்றுக்கதிபதி சேவகர்கள். இவ்விதமாய் அவரவர்கள் தங்கள் தங்கள் பணிகளை அவர்கள் செய்கிறார்கள். அவங்க அதே மாதிரி இவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். இதெல்லாம் முன்னோடியாய் வந்தவன் யோவான் ஸ்நானகன். இவங்கெல்லாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவரவர்கள் தங்கள் தங்கள் பணிகளை அவர்கள் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் மரியா அங்கே சொல்கிறாங்க, இது ஆண்டவருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி ஆக கெடுவது. எவ்வளோ தாழ்மையான ஒரு எண்ணம், எப்படிப்பட்ட ஒரு பக்தி, தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்தது. எனவே இன்றைக்கு அப்படி இருந்ததுனால தான் அந்த கல்யாண வீட்டில் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு கல்யாணத்தில் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் யார் என்பதை நன்றாக அறிந்திருந்தார். எனவே அவர்கள் இன்றைக்கு அதை அறியாமல் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, மரியாதை இல்லாமல் எப்படி இயேசு இன்றைக்கு என்று சொல்லி இன்றைக்கு உலக பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக எண்ணிக்கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதனால கடவுளுக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. ஆனால் பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் அவசியம். அந்த தாய் தாவீதின் வம்சத்தின் வழியாக வர வேண்டியது மிக மிக அவசியம். எனவே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அவரவர்கள் தங்கள் தங்கள் பணிகளை தேவன் திட்டமிட்டபடியே அவர்கள் செயலாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், இதே மாதிரி தான். அவருக்கு பிள்ளையே இல்லை, தேவன் அவர் வாக்கு பண்ணினார். இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்? ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 19-22 வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எனவே இந்த தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு தேவனுக்கு ஏற்புடையதாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படியே தேவன் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். ஒரே வார்த்தை 2 Corinthians 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. இதை விசுவாசிக்கணும், அவ்வளோதான். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்து எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அது ஆமென் என்று இருக்கு விசுவாசித்தனா நீ பாக்கியவான். எல்லாவற்றையும் அதனது காலத்தில் அவரவருடைய வாழ்க்கையில் அதனது காலத்தில் நேர்த்தியாக செய்வார். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை காத்துக்கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். எனவே இன்றைக்கு மனிதனுடைய கொள்கைகளை நம்பி, பாரம்பரியத்தை நம்பி இன்றைக்கு
அவர்கள் இன்றைக்கி சத்தியத்தை அறியாமல் போகிறபடினால தான் பிசாசு அன்றைக்கு உள்ளங்களிலே சந்தேகத்தை விதைத்தது போல 2 Corinthians 11 வாசிக்கிறோம். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று அஞ்சுகிறேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு அந்த வஞ்சகமான ஒரு காரியங்களை செய்வதற்கு நீதியின் ஊழியக்காரர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அது நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எப்படி நீதியின் ஊழியக்காரர் எப்படி இருப்பாங்க? அந்த சத்தியத்தை அறியாமல் போகிறபடினாலே அவர்கள் பொய்க்கு செவி கொடுப்பார். 1 Timothy 4:1 வாசிக்கிறோம். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழிவி போவார்கள், விசுவாசத்தை விலகி போவார்கள். அந்த போதகங்களை கேட்கிற மக்களும் இந்த விசுவாச துரோகத்துக்குள்ளே இந்த கடைசி நாட்களில் போய்விடுவார்கள். எனவே தான் இன்றைக்கு சத்தியத்துக்குரிய நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நிச்சயிக்காமல் நீ இருப்பாயானால் பிசாசு எளிதாக சந்தேகத்தை உன் உள்ளத்தில் விதைத்து விடுவான். சந்தேகத்தை விதைத்தால் நீ சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை இருந்தால் தவணமுள்ள ஆத்துமாவை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். இல்லாவிட்டால் கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவளை சேர்க்கும். உலகத்தினுடைய படிப்புகளுக்கு சந்தேகம் வந்தால் புத்தகத்தை எடுத்து பார்க்குறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தேகம் வந்தால் வேத பைபிளை எடுத்து தேடி வாசிக்கணும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். எனவே தேடுகிற எவனுக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சத்தியத்தை தெரிந்து கொள்வோம். சத்துருடைய வஞ்சக வலையில் வீழ்ந்து விடாமல் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் பவுல் என்ற பக்தன் சொல்கிறார், 1 Corinthians 2 சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வந்தபொழுது இயேசுவை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வராமல் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றை உங்களுக்கு ஒரு அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ஏன்னா சத்ரு வேறு விதமான நற்செய்தி அறிவித்து விடுவான் என்பதை அவர் எச்சரித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்ல கலாத்தியரில் சொல்லுகிறார் 1:8, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கியாத வேறொரு நற்செய்தியை நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு நற்செய்தி அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். எனவே அன்றைக்கு ஏவாள் அந்த சந்தேகத்தைக்கு இடம் கொடுத்தால் இன்றைக்கு சாபமும் மரணமும் இந்த உலகத்தில் வந்து விட்டது. எனவே இன்றைக்கு அந்த கடைசி நாட்களிலே நாம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். எனவே வஞ்சக வலையிலே வீழ்ந்து விடாமல் சத்தியத்தை குறித்து நிச்சயமுள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நாள் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத போதிகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாங்கள் எந்த உபதேசத்தை கேட்டாலும், ஆண்டவர் எந்த போதகத்தை கேட்டாலும், ஆண்டவர் மனிதர்கள் வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நாங்கள் எளிதாக நம்பி ஏமாந்து விடாமல் அது உண்மையிலே தேவனுடைய வார்த்தை தானா, சத்தியமா தானா என்று சொல்லி அந்த பெரையா பட்டணத்தாரை போல வேதத்தை ஒப்பிட்டு பார்த்து அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். இப்படி கிருபையுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.